ஹாய். ம். ஆ. ம். ம். இந்த மாதிரி நம்ம திருன்னு முழிச்சிட்டு இருக்க ஒரு இடம் இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸ் மீட்டுக்கோ, இல்ல கான்ஃபரன்ஸ்க்கோ போயிருக்கோம் அப்படிங்கிறப்போ, எல்லா இடமும் புதுசா இருக்கப்போ, நம்ம என்ன பேசுறது, எது பேசுறது, யார்ட்ட பேசுறதுன்னு தெரியாம, ஆ அப்படின்ட்டு வளைஞ்சுக்கிட்டு, அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்படியே என்னடா பண்றது? யாரையுமே தெரியல, என்ன பேசுறது? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளே புலம்பிக்கிட்டு இருக்கிற நாட்கள் எல்லாருக்குமே, ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஒரு தடவையாவது நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் மீட்லேயோ இல்லை கான்ஃபரன்ஸ்லேயோ அந்த மாதிரி ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட் அமையாமல் நம்மளா ஒரு குட்டி டாக், ஸ்மால் டாக் மூலமாக இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான அந்த ஆக்வர்டான ஒரு சூழ்நிலையை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, பிஸ்னஸ் மீட்டிங் அண்ட் கான்ஃபரன்ஸில் நம்ம ஸ்மால் டாக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. பேசிக்காக பிஸ்னஸ் மீட் கான்ஃபரன்ஸுங்கிறப்பெல்லாம் நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், எம்ப்ளாய்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருந்தலாம். ஆனால் இது வந்து ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கேற்ற மீட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கீங்க, நிறைய ஊர்ல இருந்து வந்து அவங்க வந்து பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் ஒருத்தங்கள்ட்ட எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சும்மா இப்படி நின்றுருக்கீங்க, யாரையுமே தெரியல, இப்படி பார்த்துட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இன்னைக்கு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பேப்பர் ப்ரெசென்ட் எல்லாரும் பண்ணுறோம், நீங்களும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறக்கோ இல்லை கண்டினியூ பண்ணுறக்கோ ஹெல்ப் பண்ணும். அது ஆர் யூ ப்ரெசென்டிங் பேப்பர் ஹியர், நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ப்ரெசென்டிங் பேப்பர் ஹியர், நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா இங்கே. ஓகே. இல்லைன்னா இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை. சென்னைங்கிறது நான் சும்மா சொல்லியிருக்கேன். ஸோ எந்த சிட்டியோ, லைக் நிறைய பேன் இண்டியா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லா ஊர்லேருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து இது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா சென்னையில், உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா பெங்களூரில், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா கோயம்புத்தூருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்படி கேட்குறப்போ அவங்க எல்லாம் ஆமாம் அப்படிம்பாங்க. அட ஆமாவா, ஓகே ஓகே, நான் வந்து 2-3 டைம் வந்திருக்கேன், ஆனால் நான் கோயம்புத்தூர் தான், நான் சென்னை தான், அப்படி பேசணும். இல்லை நான் 2-3 டைம் ஏற்கனவே வந்திருக்கேன், அப்படியா நான் புதுசு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அப்படியா, ஓ சரி சரி, நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் நினச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கான்வர்சேஷன் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே. ஸோ இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா. இல்லைன்னா லைக் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் பீப்புளாக இருக்கீங்க, ஐடியெல்லாம் இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கும்ல. ஸோ ஒரே ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய பேர் வந்திருக்கலாம், இல்லை நிறைய ப்ராஜெக்ட் சம்மந்தமாக வந்திருக்கலாம். அப்படிங்கிறப்போ ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் வித் யுவர் ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட்னா எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் ப்ராஜெக்ட்லாம் எந்த நிலைமையில் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் வித் யுவர் ப்ராஜெக்ட். இல்லைன்னா ஜென்ரலாக பிஸ்னஸ் மீட் கான்ஃபரன்ஸ்லாம் வைக்கிற கம்பெனிஸில் மோஸ்ட்லி அன்னைக்கு வந்து பார்ட்டி இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, இல்லைன்னா செலிப்ரேஷன் பார்ட்டி, சக்ஸஸ் பார்ட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆர் யூ அட்டெண்டிங் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி டு நைட், இன்னைக்கு நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்குது, நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களா. ஆமாம் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சுன்னா சரி 2 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணலாம். இல்லை என்ன காஸ்டியூம் போடுறீங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா அப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஏன் இல்லை நீங்கள் அட்டென்ட் பண்ணலையா, ஓ அப்போ சரி நம்மளும் அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமா, அதை பற்றி பேசலாம். ஓகே. ஸோ அடுத்து அவங்க நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க, அதை வச்சு கூட கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா வேர் ஆர் யூ பேஸ்ட், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படிங்கிறது வந்து வேர் ஆர் யூ பேஸ்ட். பேஸ் எந்த ஊர்லேருந்து வரீங்க, வேர் ஆர் யூ பேஸ்ட். ஸோ இந்த ஊருக்கு நீங்கள் புதுசா அப்படின்னு கேட்கறது ஒரு டைப்பு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கிறது இன்னொரு டைப். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா வாட் டிட் யூ திங்க் ஆஃப் த லாஸ்ட் டாக். ஸோ கான்ஃபரன்ஸு மீட்டிங் அப்படிங்கும்போது நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, ஒருத்தர் மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்துட்டு கடைசியாக பேசினாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நிறைய பேசியிருப்பாங்க, கடைசியாக நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, லைக் நம்ம இன்னொருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க கடைசியாக பேசினாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட ஆரம்பிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் உண்மையாகவே நீங்கள் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% இல்லை தான். அந்த இடத்துல நம்மளுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம பேக்க முடிச்சுட்டு இருக்காம ஏதோ ஒருத்தட்ட பேசி ஒரு கான்வர்சேஷனை வளர்த்தணுங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள்.
உண்மையாகவே உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிற இன்டென்ஷன் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும், யாரோ ஒருத்தர் துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஆர் யூ ப்ரெசென்டிங் பேப்பர் ஹியர்? நீங்கள் பேப்பர் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா? இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை? இந்த ஊருக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்துருக்கீங்களா? இது ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் வித் யுவர் ப்ராஜெக்ட்னா எப்படி போகுது? ஆர் யூ அட்டெண்டிங் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி டு நைட்? இன்னைக்கு நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறீங்களா? வேர் ஆர் யூ பேஸ்ட்? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வாட் டிட் யூ திங்க் ஆஃப் த லாஸ்ட் டாக்? கடைசியாக பேசினாங்க அந்த டாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கான்வர்சேஷன் வளரும். அந்த ஆக்வர்டாக நம்ம தனியாக நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறது இது பண்ண திரு முடிச்சுட்டு யார்ட்டையும் பேசாமல் அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஓகே, இதுக்கு எஸ்ஆர் நோ சொல்லிக்கலாம், இதுக்கு வந்து ஆமாவா இல்லையா சொல்லிக்கலாம், இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் எப்படி போகுதுன்னு பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து ஆமாம் அட்டன் பண்ணுறா இல்லையான்னு சொல்லலாம், இது வந்து எந்த ஊர்னு சொல்லலாம். ஆனால் வாட் டிட் யூ திங்க் ஆஃப் த லாஸ்ட் டாக் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அதை பற்றி என்ன நினைக்கிறோம்? பாசிட்டிவாக நினைக்கிறோமா, லைக் நெகட்டிவாக நினைக்கிறோமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, போரிங்காக இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதை எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கேள்வி கேட்குற மாதிரி நம்மள யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்? இதுக்கான ஆன்சர் சிம்பிள், நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஆனால் இதுக்கான ஆன்சர் சொல்கிறப்போ நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனல் இல்லைங்களா? பேன் இண்டியா மீட் பண்ணுறோம், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ப்ரொஃபஷனல் நம்மளோட கெத்து கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் டிட் யூ திங்க் ஆஃப் த லாஸ்ட் டாக் அப்படிங்கிறப்போ ஒரு 5 ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த 5 ஆன்சர்ஸுமே வந்து பாசிட்டிவான ஆன்சர்ஸ் தான். ஸோ நம்ம முன்ன பின்ன யாருன்னே தெரியாது, அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்துட்டு நிஜமாக ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் டாக் ஒருத்தரை பற்றின ஒரு கமெண்ட் மட்டும் நம்ம நெகட்டிவாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னைக்கா இருந்தாலும் பேக் ஃபயர் ஆகும். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஓவரால் ஈவெண்ட்டை பற்றி பேசுறது வேற, நம்ம மனசில் பட்டதை சொல்லலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் பர்சன் பேசினதை பற்றி இன்னொருத்தர் கேட்கும்போது நம்ம வந்துட்டு உடனே வந்துட்டு நல்லா இல்லை, கேவலமாக இருந்துச்சு, செம்ம, அது போரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எப்போ எங்கே பேக் ஃபயர் ஆகும் தெரியாது. நம்ம பேசுகிற பர்சன் வந்து நம்ம இப்போ தான் பேசுகிறோம், அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்டிகுலராக ஒரு பர்சனோ அவங்க டாக்கை பற்றியோ கேட்கும்போது நம்ம பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணிடுறது நம்மளுக்கு சேஃப். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ரைஸ்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ். ஆமாம், அவர் பேசினது கேட்டதுலேருந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் நிறைய வந்து எனக்கு தோணுது, நிறையா இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வந்து எனக்கு தோணுது. இட் ரைஸ்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ், எனக்கு தோணுதுங்கிறதும் வரும், எல்லா கூட்டத்துக்குள்ளே கிளப்புச்சு அப்படிங்கிறதும் வரும். இட் ப்ரொவோக்ட் அ ஃபயர்ஸ் டிபேட். டிபேட்டுங்கிறது நீயா நானே பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான் டிபேட். ஸோ ஒரு பயங்கரமான டிபேட்டை வந்து அது கிளப்பியிருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு டிபேட் கிளம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இட் ஜென்ரேட்டட் அ லைவ்லி டிஸ்கஷன், ஒரு நல்ல டிஸ்கஷனை வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லோரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்கவுங்க பாயிண்ட் சொன்னாங்க அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இட் சேலஞ்சு த ஸ்டேட்டஸ் கியோ. ஸோ இது வந்து இதுதான் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் இருக்கவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுச்சு. இட் சேலஞ்ச் த ஸ்டேட்டஸ் கியோ. இட் ப்ரெசென்டட் அ நியூ ஆங்கிள். ஸோ இது வந்து ஒரு புது வகையான ஒரு புது கோணத்தை வந்து நம்மளுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி காட்டுச்சு. இட் ப்ரெசென்டட் அ நியூ ஆங்கிள், புது ஆங்கிள், புது கோணத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் ரைஸ் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ், இட் ப்ரொவோக்ட் அ ஃபயர்ஸ் டிபேட், இட் ஜென்ரேட்டட் அ லைவ்லி டிஸ்கஷன், இட் சேலஞ்ச் த ஸ்டேட்டஸ் கியோ, இட் ப்ரெசென்டட் அ நியூ ஆங்கிள். ஸோ இதில் ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் டாக்கை பற்றி தானே நெகட்டிவாக சொல்லக்கூடாது, அந்த மொத்த ஈவெண்ட்டை பற்றி நெகட்டிவாக சொல்லலாம், இல்லை உண்மையை சொல்லலாம்னு சொன்னீங்க. அப்போ அதுக்கு உண்மையாக சொல்கிறதுக்கு இதுலேருந்து நான் ஏதாவது யூஸ் பண்ணணுமா, இல்லை செப்பரேட்டாக அந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்மளுக்கு ஓவராலாக நம்ம சொல்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நெகட்டிவாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹவு ஹாவ் யூ ஃபவுண்ட் த கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கப்படும் போது பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். பாசிட்டிவாங்கிறப்போ the presentation have been to a high standard. ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு, ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஹை லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓவரால் இட்ஸ் பீன் வர்த் பை. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஓகே இது வர்த்து, ஸோ ப்ரெசன்டேஷன் வர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? the presentation have been to a high standard அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓவரால் இட்ஸ் பீன் வர்த் பை அப்படின்னு சொல்லலாம். இதுவே நெகட்டிவாக சொல்லணும்னா I am rather disappointed about the organization.
ஸோ ஆர்கனைசேஷனை பார்த்து நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். என்னது, ஆர்கனைசேஷன் பண்ணதை பார்த்து நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஸோ ஆர்கனைசேஷனை பற்றி நான் எப்படி டிசப்பாயிண்ட் ஆகிருக்க முடியும்? இதை ஆர்கனைஸ் பண்ணது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனாக தான் இருக்கும். ஸோ நான் குறிப்பிட்டு இவரு அவருன்னு சொல்லாமல் மொத்தமாக ஆர்கனைசேஷன் மேலே எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பொதுவாக சொல்கிறது. நெகட்டிவாக சொன்னாலுமே பொதுவாக சொல்லி நம்ம சேஃப் ஆகிக்கலாம். நத்திங் ஸ்டூட் அவுட், பெருசாக ஒன்றும் இல்லை. நத்திங் ஸ்டூட் அவுட், பெருசாக ஒன்றும் இல்லை. So far it's been a mediocre. So far it's been a mediocre. mediocre வந்து போரிங், மொக்க அப்படின்னு சொல்றீங்களா, அதேதான். so far இப்போ வரைக்கும் சரியான மொக்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா I'm rather disappointed about the organization. Nothing stood out. So far it's been a mediocre. ஓகே. ஸோ பாசிட்டிவாக இப்படி சொல்லலாம், நெகட்டிவாக இப்படி சொல்லலாம். இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பிட்டு இவங்க அவங்க நம்ம எதுவும் சொல்ல, ஏன்னா பேக் ஃபயர் ஆகாமல் நம்மளை காப்பாற்றிக்கிறக்காங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் டாக்குன்னு குறிப்பிட்டு எதை பற்றி கேட்கும்போது எப்பயுமே பாசிட்டிவ் டாக்கே கொடுங்க. அதை குறிப்பிட்டு யாரை பற்றியோ இதை எதை பற்றியோ கேட்டாங்கன்னா பாசிட்டிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம பேச போகிறது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், இல்லை யாராவது இருக்கலாம். பட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல பேசும்போது பார்த்து ஜாக்கிரதையாக பேசுங்க. ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் தேவை, காஷன் தேவை. ஸோ ஏதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயமும் குறிப்பிட்ட ஒருத்தரை பற்றி கேட்கும்போது பாசிட்டிவான ஆன்சரே கொடுத்துருங்க. உண்மையாக இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் ஓவராலாக கேட்கும்போது உங்கள் மனசில் பட்டதை சொல்லலாம். ஸோ மனசில் பட்டதை பாசிட்டிவாக எப்படி சொல்லலாம், நெகட்டிவாக எப்படி சொல்லலாம், சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன்லையோ ஒரு பிஸ்னஸ் ஒரு கான்ஃபரன்ஸ்லையோ ஒரு பிஸ்னஸ் டாக்லையோ ஒரு மீட்டிங்லையோ வந்து நம்ம தெம்ப முடிச்சுக்கிட்டு பெந்த முடிச்சு யார் என்னன்னு பேச தெரியாமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறது இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் ஒருத்தர்கிட்ட கான்வர்சேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு கமெண்ட்டை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா அதில் எந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அண்ட் அதே கொஸ்டினுக்கு நீங்கள் திருப்பி ஆன்சர் என்ன பண்ணுவீங்க, அண்ட் பர்டிகுலராக ஒரு டாக் பற்றி கேட்கும்போது என்ன ஆன்சர் பண்ணுவீங்க, ஓவராலாக கேட்கும்போது என்ன சொல்வீங்க. ஸோ நான் என்ன சொல்வீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, ஹோம்ஒர்க் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.